ஆமாம், எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் 27 வருஷமா இருக்கிறேன். 27 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்களா? உங்கள் பேர் என்னங்கம்மா? சாந்தி. சாந்தி. எப்படிம்மா பாய் பிஸ்னஸ்லாம் டல்லாக தான் போகும், எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம், இப்போ பாய்ங்கிறது அதிகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாய் யாரும் வாங்குறதா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மெத்தை தான் இப்போ வாங்குறாங்களாம்மா. மெத்தை வந்து சொகுசாக தூங்கணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா மெத்தை தான் அப்படின்னா பாய்ங்கிற விஷயம் ஏதோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது. அது எப்படி பாய் எப்படி இப்போ இவ்வளோ இப்படி ஃபேக்ட்ரி வச்சு பாய் நடத்துகிறாங்க, எப்படி மூவ்மெண்ட்லாம் போகுது, எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. முதல்ல பாயில் படுத்து ஒரு நோவு வரல, மெத்தையில் படுத்து 1000 நோவு வருது. ஓ, பாயில் படுத்தா முதல்ல பாயில் படுத்தா வந்து ஒரு நோய் வராது, ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு வலி இருக்காது, இதெல்லாம் இருக்காது. இப்போ மெத்தையில் படுத்தோன்னா பல வியாதிகள் வருதுங்கிறீங்க. அது எப்படி சொல்கிறீங்க? சொகுசாக இருக்குனுங்கிறீங்களா? எப்படி எனக்கு அதில் எப்படி சொல்கிறீங்க? ஓ, அதோட வலி வெடிஞ்சு தான் தெரியுது. சொகுசை தேடி போனாவே அது வியாதி தான் அப்படிங்கிறீங்க. ஆனால் பாய் யாரும் விரும்புறது இல்லைங்களாம்மா? எப்படிம்மா அது சூடு பிடிச்சி சூடு மெத்தை வந்து ரொம்ப சூடு. ஆனால் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். பாயை மறந்துட்டாங்க. யார் வீட்டில் பாய் இருக்கலே மெத்தை. நிலவோடு மணலோடு பெருமண்ணு உடம்போடு விளையாண்ட ஒரு காலம், அலைஞ்சாலும் பிரிஞ்சாலும் விளையாத கலையாத கனவாச்சு இளங்காலம். என்ன எதிர்காலமோ என்ன புதிர் போடுமோ, இளமையில் புரியாத முதுமையில் முடியாது, இன்பத்திற்கேங்காத இளமையும் இங்கேது காலம் போடுது கோலங்களே. நம்ம கைக்குள்ள எல்லையில்லை, அரகாணி வச்சுக்கு வளர்ந்தாசக்கும் அலையிறப்பி கண்ணில்ல. ஏ கொட்டக்கும் கொட்டக்கும் முன்மாய் கொட்டக்கும் காரணம் யாருக்குள்ள, நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை.